100 ஆண்டுகளுக்கு முன்பதாக அமெரிக்கா தேசத்துல ஒரு முறை ஒரு அதிகாலை நேரத்துல ஆண்டவர் ஒரு சுவிசேஷகரோடு பேசினார். மகனே, எழுந்து புறப்பட்டு போய் ரயில்வே ஸ்டேஷன்ல பிரசங்கம் பண்ண. இவர் ஆண்டவரை கேட்டார், ஆண்டவரே, இந்த காலை வேளையில போனாங்க யாருமே இருக்க மாட்டாங்க பிரசங்கத்தை கேட்க. இல்ல புறப்பட்டு போ, நான் சொன்னதை செய். இவர் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து காலை நேரத்துல எழுந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டார். அங்க பார்த்தா ஆட்களை காணோம். ஆண்டவர் சொல்றாரு, பிரசங்கம் பண்ணு. ஆண்டவரே, ஒருத்தருமே இல்ல, நீ பிரசங்கம் பண்ணு அப்படின்னு கர்த்தருடைய குரல். அவரும் தன் கிட்டாரை எடுத்தார், ஒரு பாட்டல பாடினார். ஆண்டவரை குறிச்சு, கல்வாரி சிலுவையை குறிச்சு ஒரு பிரசங்கத்தை பண்ணார். ஆமென் போட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டார். அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு போஸ்டுக்கு பின்பதாக உட்கார்ந்து இருந்த ஒரு வாலிபன், அவன் அவர் பார்க்கல. இந்த வாலிபன் அவர் பாடின பாடலையும் அவர் பிரசங்கித்த அந்த சுவிசேஷத்தை அப்படியே கேட்டுக்கிட்டே இருந்தா பாருங்க. அவனுக்குள்ள ஒரு அசைவு ஏற்பட்டது, அவனுக்குள்ள ஒரு ஏதோ ஒரு தாகம் ஏற்பட்டது, அவனுக்குள்ள அந்த சுவிசேஷத்தின் மேல ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டது. ஒரு பாவ உணர்வு அடைந்தான், முழங்கால் படியிட்டான், கண்ணீர் சிந்தி அழுது தன் பாவங்களை அறிக்கையிட்டு இயேசுவுக்கு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துட்டான். அவன் யாருன்னா ஒரு பெரிய பாஸ்கெட் பால் பிளேயர். அவன் பில்லி சண்டே என்று அவனுடைய பெயர். பெரிய பாஸ்கெட் பால் பிளேயர் அந்த தேசத்துல. இந்த சுவிசேஷத்தை என்றைக்கு அவன் கேட்டு இயேசுவுக்கு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தானோ, ஒரு தீர்மானம் எடுத்தான். இனி இந்த பாஸ்கெட் பால் நான் ஆட போறது இல்லை, இனி நான் இன்டர்நேஷனல் பிளேயரா இருக்க போறது இல்லை, இனி நான் இந்த தேவனுக்காக ஊழியம் செய்ய போகிறேன், ஜீவனுள்ள தேவனுக்காக ஊழியம் செய்ய போகிறேன், அந்த ஒரே எஜமானுக்காக நான் வாழ போகிறேன் என்று தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தான். நல்லா கேளுங்க சிஸ்டர், பிரதர். இந்த பில்லி சண்டையை ஆண்டவர் எப்படி பயன்படுத்தினார் தெரியுமா? 10 கோடி ஜனங்களுக்கு அவன் சுவிசேஷத்தை பிரசங்கித்தான். நான் கேட்கிறேன், இந்த ஆண்டு இதுவரைக்கும் எத்தனை பேருக்கு சுவிசேஷத்தை சொல்லியிருக்கீங்க? எத்தனை பேருக்கு சுவிசேஷத்தை சொல்லி உங்க சபைக்கு ஆத்துமாக்களை கொண்டு போயிருக்கீங்க? உங்க மூலமா இந்த ஆண்டு ஏதாவது ஒரு குடும்பம் உங்க சபைக்குள் வந்திருக்கிறதா? சொல்லுங்க பிரதர் சிஸ்டர். உங்களை தான் கர்த்தர் கேட்கிறார். நான் உனக்கு இவ்வளவு நாட்கள் அபிஷேகத்தை ஊற்றி இருக்கிறேன், என்னுடைய சத்தியத்தை உன் கையில கொடுத்து இருக்கிறேன், உன்னை இவ்வளவு நாட்கள் நான் போஷித்து இருக்கிறேன், இவ்வளவு நாட்கள் நீ கேட்டதெல்லாம் உனக்கு நான் வாய்க்க பண்ணி இருக்கிறேன். இந்த ஆண்டு, இந்த 7-8 மாதங்கள் எத்தனை குடும்பங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி ஒரு வாலிப பயணியாவது நீ சபைக்குள் நடத்தி இருக்கிறாயா? ஒரு சின்ன ஒரு பிள்ளையாவது ரட்சிப்புக்குள் நடத்தி இருக்கு. பில்லி சண்டை தனக்குள்ள இருந்த அந்த வல்லமையை கட்டுப்படுத்த முடியாம 10 கோடி பேருக்கு சுவிசேஷத்தை அறிவிச்சு. சரியான மைக்ரோஃபோனே இல்ல அந்த காலத்துல, தெரியுமா உங்களுக்கு? இந்த மாதிரி நல்ல ஸ்பீக்கர் சிஸ்டம், மைக்ரோஃபோனே இல்லாத அந்த நாட்கள்லயே ஒரு மனிதன் 10 கோடி பேருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க முடியும்னா, கர்த்தர் உங்களையும் அப்படிதான் மாற்ற விரும்புகிறார். உன்னை ஏன் ஒரு கம்பெனிக்குள்ள கர்த்தர் கொண்டு போற, அதுவும் நீ எதிர்பார்த்த சம்பளத்தை விட அதிகமான சம்பளத்துல ஏன் உனக்கு அங்க வேலையை கொடுத்தார்? அந்த இடத்துக்கு நீதான் மிஷனரி. அதனால தான் கர்த்தர் நாங்க உள்ள கொண்டு போய் இருக்கிறார். இந்த பட்டணத்தில் இருக்கிற கட்டுகளை கர்த்தர் உடைக்க விரும்புகிறார். சுவிசேஷம் என்கிற சேனையை கர்த்தர் எழுப்ப விரும்புகிறார். எல்லா பிசாசின் கட்டுகளை இந்த கர்நாடகா மாநிலத்தின் தேவனாகிய கர்த்தர் உடைத்து இந்த கூட்டத்தில் ஆண்டவர் அநேக சுவிசேஷ பீரங்கிகளை எழுப்ப விரும்புகிறார். சுவிசேஷத்தை பிரசங்கிக்க தாங்க அனாயிண்டிங்.